வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவைக்கு ரெட் அலர்ட். தயார் நிலையில் இருக்க பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், தீயணைப்பு துறைகளுக்கு கலெக்டர் உத்தரவு. மணக்குள விநாயகர் யானை லட்சுமி நினைவிடத்தில் மேற்கூரை அமைக்க அதிகாரிகள் ஆய்வு. மாணவர்களை சேர்க்காத மருத்துவக் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். அரசு செயலர் முத்தம்மா உறுதி. புதுச்சேரிக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து துறைகளும் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்காலிக புயலாக மாறும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த புயல் புதுச்சேரியில் கரையை கடக்க நேரிடும் என்று ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த அனைத்து துறை தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பேசும்பொழுது, புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழைக்காக 121 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதால் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை முகாம்களில் தங்க வைக்க அந்தந்த பகுதி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முகாம்களில் தங்குவோர்களுக்கு தேவையான உணவு வழங்க அனைத்து ஏற்பாடுகளையும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை செய்திட வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தால் மக்களை வெளியேற்ற 50 படகுகளும், மழைநீரை வெளியேற்ற 60 ராட்சத மோட்டார்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிப்பை தவிர்க்க பெரிய மரங்களின் கிளைகளை கழிக்கவும், இதற்கு தேவையான உபகரணங்களான பவர் ஷா, அதற்கான எரிபொருட்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். பெரிய மரக்கிளைகளை வெட்ட கிரேன் தயார் நிலையில் வைத்திருக்க பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், தீயணைப்பு துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. கனமழையில் பாம்புகள் வீடுகளில் புகும் என்பதால் அவற்றை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பிடிக்க வனத்துறையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆழ்கடலில் உள்ள விசைப்படகுகள் கரைக்கு வந்துவிட்டன. இருப்பினும் எந்த வகையான படகுகளும் கடலுக்குள் செல்ல அனுமதிக்கக்கூடாது என கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் இயங்கிட மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நினைவிடத்தில் மேற்கூரை அமைக்க அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி கடந்த 30/11/2022 அன்று உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து யானையின் உடல் கடலூர் சாலையில் உள்ள வனத்துறைக்கு அருகே உள்ள இடத்தில் புதைக்கப்பட்டது. அங்கு பக்தர்கள் சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் யானையின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை 30ஆம் தேதி சனிக்கிழமை அனுசரிக்கப்பட உள்ளது. அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அந்த வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணி கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அங்கு மேற்கூரை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் மற்றும் அதிகாரிகள் யானை லட்சுமி நினைவிடத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 64 முதுநிலை மருத்துவ மாணவர்களை சேர்க்க தனியார் மருத்துவக் கல்லூரி மறுத்ததை அடுத்து கல்லூரி மீது மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக MD/MS இடங்களுக்கு சென்டாக் கடந்த 26ஆம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கீடு செய்தது. அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக 28 மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டது. பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக 31, நிர்வாக இடங்களுக்கு 4 சீட் ஒதுக்கப்பட்டது. மணக்குள விநாயகர் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக 61, நிர்வாக இடங்களுக்கு 60 பேருக்கும், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 64, நிர்வாக இடங்களுக்கு 4 சீட் ஒதுக்கப்பட்டது. இம்மாணவர்கள் நவம்பர் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை சீட் கிடைத்த கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டனர். அதன்படி சீட் கிடைத்த மாணவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர முற்பட்ட போது ஒரு சிறுபான்மையினருக்கான கல்லூரியில் மட்டும் மாணவர்களை சேர்க்கவில்லை. எங்களுடைய கல்லூரி சிறுபான்மையினர் கல்லூரி என்பதால் 50% தர விருப்பம் இல்லை என வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனவே இம்மாணவர்களை சேர்க்க முடியாது என தெரிவித்துவிட்டது. அதையடுத்து கொந்தளிப்பு அடைந்த மாணவர்கள் பெற்றோர் சங்கங்களுடன் நேற்று சென்டாக் வளாகத்தில் திரண்டனர். அவர்களிடம் சென்டாக் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிறுபான்மை கல்லூரி வழக்கு தொடர்ந்துள்ளது உண்மைதான், ஆனால் மாணவர் சேர்க்கைக்கு எந்த இடைக்கால தடையும் இல்லை. இதனால்தான் சென்டாக் மூலமாக மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மாவிடம் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் நேரில் சென்று முறையிட்டனர். கவுன்சிலிங் விதிமுறைகளின்படி மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். மாணவர்களை சேர்க்காத மருத்துவக் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என அரசு செயலர் முத்தம்மா தெரிவித்தார். அதை ஏற்று மாணவர்கள் பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்தி சரவணகுமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரைக்குளம் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. 10,62,000 ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், முளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைய உள்ளனர். ரூபாய் 7 செலுத்தி கேனில் 20 லிட்டர் குடிநீரை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 8000 லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு வழங்கும். குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய திறப்பு விழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் 100 பேருக்கு இலவச தண்ணீர் கேனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சோழிநகர் கடல் அரிப்பை பார்வையிட்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மீனவர்களின் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைப்பது குறித்து புதுச்சேரி மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவிடம் கோரிக்கையை வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்தது. மேலும் தொடர்ந்து கடல் சீற்றமுடன் காணப்பட்டு வருவதால் சோழிநகர் மீனவர்கள் தங்கள் படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைக்க இடமில்லாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் முத்தியால்பேட்டை சோழிநகர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை வைப்பதற்கு இடம் தயார் செய்து கொடுக்குமாறும், மேலும் கடலரிப்பு ஏற்படுவதால் படகுகள் சேதமடைகிறது, எனவே தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சோழிநகர் சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 50க்கும் மேற்பட்ட மீனவர்களுடன் கடற்கரையை பார்வையிட்டார். அப்பொழுது மீனவர்களின் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை புதுச்சேரியின் திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவிடம் தெரிவித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இந்த கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவர்களுக்கு உறுதியளித்தார். தேசிய தத்தெடுப்பு மாதத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய தத்தெடுப்பு மாதம் 2024 காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். வளர்ப்பு, பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு தத்தெடுத்தல் மூலம் வயதான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்தல் என்பதை முக்கியமாக நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய தத்துவள ஆதார மைய துணை இயக்குநர் ரிச்சா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஜெயப்பிரியா தத்தெடுப்பு பற்றிய முக்கிய குறிப்புகளை வழங்கினார். இதில் குழந்தைகளை தத்தெடுக்க போகும் பெற்றோர்களும், தத்தெடுத்த பெற்றோர்களும் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் பங்கு பெற்று நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் ஒரு வார காலமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும், இல்லையேல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 19 மீனவ கிராமங்கள் உள்ளது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 4 மீனவ கிராமங்கள் உள்ளன. அதில் நடுக்குப்பம் பகுதியில் 330 குடும்பங்களில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக 250க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் பயன்படுத்தி வருகின்றனர். அவர்கள் தங்கள் பகுதியில் தூண்டல் வளைவு அமைக்க கோரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பகுதி ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட கோட்டக்குப்பம் பகுதிக்கு வருகை தந்த அமைச்சர் பொன்முடி பொதுமக்களிடம் 2 மாதத்தில் தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்ததாக கூறினர். இதுகுறித்து நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார்கள் கூறுகையில், கடந்த ஒரு வாரமாக கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும்,
இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மற்ற மீனவ கிராமங்களையும் கலந்தாலோசித்து கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஏனாமில் 5 வளர்ச்சி பணிகளுக்கு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சிஎஸ்ஆர் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட டெண்டர் கோரப்பட்ட 5 வளர்ச்சி பணிகளுக்கான பணி ஆணைகளை வழங்கி முடங்கிய வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டு விழாவின் ஒரு பகுதியாக டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வெங்கட் நகர் வாசக சாலையின் கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டிற்கான பூமி பூஜையை அதிகாரிகளுடன் சேர்ந்து செய்தார். பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஏனாம் நிர்வாக அலுவலர் முனுசாமி, நகராட்சி ஆணையர் கந்தவெள்ளி, ராமகிருஷ்ணா, பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள், நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே கீழே கிடந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மொபைல் போனை மாற்றுத்திறனாளி ஒருவர் எடுத்து வந்த சைபர் கிரைம் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தார். மாற்றுத்திறனாளியான குணசேகர் என்பவர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே கீழே கிடந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மொபைல் போனை எடுத்து வந்து சைபர் கிரைம் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தார். அந்த மொபைல் இந்தியன் வங்கியில் பணிபுரியும் ஹரி என்பவருடையது என தெரிய வந்தது. மேலும் அவரை அழைத்து குணசேகர் மூலம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குணசேகரின் நேர்மையை பாராட்டி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் பொன்னாடை போர்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சுற்றுலா வருவோர் எண்ணிக்கை 2030 30 லட்சமாக உயரும் என சிஐஐ சார்பில் நடைபெற்ற தொழில்துறை கண்காட்சியை துவக்கி வைத்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சிஐஐ சார்பில் புதுச்சேரியின் தொழில்துறை கண்காட்சி இண்டெக்ஸ் 2024 சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் இன்று காலை துவங்கியது. புதுச்சேரியின் உற்பத்தி திறன்களை காண்பிக்கும் வகையில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் 70க்கும் மேற்பட்ட அனைத்து நிறுவனங்களும் பங்கேற்றுள்ளன. இக்கண்காட்சியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, சிஐஐ புதுச்சேரி பிராந்திய தலைவர் சண்முகானந்தம், துணைத் தலைவர் ஷாமீர் ஹாம்ரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக சன்வே ஹோட்டலில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசிய பொழுது, எளிதாக தொழில் செய்யும் சீர்திருத்தங்கள் தொடர்பான மசோதா தயாரிக்கப்பட்டு அமைச்சரவையில் ஒப்புதல் தரப்பட்டு சட்டமாக்க மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழில் முனைவோர் தொழில் தொடங்க காத்திருக்க வேண்டியதில்லை. வரும் பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வர வாய்ப்புள்ளது. தொழில் தொடங்க வங்கி கடன் உதவிக்காக மத்திய அரசிடம் பேசினோம். மத்திய நிதி அமைச்சர் புதுச்சேரி வந்து தொழில் தொடங்க வங்கிகள் மூலம் ரூபாய் 21,000 கோடி கடன் தரப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஐடி நிறுவனங்கள் 160 வரை உள்ளன. சிறு ஐடி நிறுவனங்கள் செயல்பட அரசு பணியாற்றும் இடம் தர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரி அரசில் பயன்பாட்டில் இல்லாத கட்டிடங்கள் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. இந்த இடங்களை ஐடி நிறுவனங்கள் பணியாற்ற தந்தால் வேலைவாய்ப்பும் பெருகும், அரசுக்கு வருவாயும் கிடைக்கும். சுற்றுலா ஐடி துறைகளிலும் கவனம் செலுத்த உள்ளதாக சிஐ தெரிவித்துள்ளது. வரவேற்கத்தக்கது. புதுச்சேரி வரும் 2030 சுற்றுலா வருவோர் எண்ணிக்கை 30 லட்சமாக உயரும் என எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலையில் இருந்த மரப்பாலம் வரை மேம்பாலம் அமைக்க வரைபடத்தில் மாற்றத்தை செய்து மத்திய அரசுக்கு தந்துள்ளோம். விரைவில் இப்பணி துவங்கும். அதேபோல் கடலூர் சாலை விரிவாக்கமும் நடக்க உள்ளது. அரும்பார்த்தபுரம் பைபாஸ் சாலை பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதால் நெரிசலின்றி விழுப்புரம் செல்ல முடியும் என்று குறிப்பிட்டார். சமூக பொருளாதாரம் புதுச்சேரியில் பின்னோக்கி சென்றுள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் செய்தியாளர்களிடம் கூறிய போது, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த அரசு பல்வேறு வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் அளித்தது. குறிப்பாக மாநில அந்தஸ்து பெற்று விடுவோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை மாநில அந்தஸ்து பெறப்படவில்லை. என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரியின் அடையாளமான பஞ்சாலைகளை சீர்குலைத்து முற்றிலுமாக மூடுவது என்று முடிவெடுத்துள்ளார்கள். அரசு சார்பு நிறுவனங்களின் செயல்பாடுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் குடும்பங்கள் நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டுள்ளது. மின்துறையை தனியார் மயமாக்க தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள். அரசு சார்ந்த துறைகளை மோடி ஆலோசனையின் பேரில் ஒரு சில முதலாளிகளுக்கு தாரை வார்க்கும் வேலை நடைபெறுகிறது. இதுபோன்ற அரசின் நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். இது குறித்து மாநாட்டில் விவாதிக்க உள்ளோம். மின்துறை அரசு துறையாகவே நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஆண்டு 1 லட்சம் மக்களிடம் கையெழுத்து பெற்று முதல்வரிடம் அளித்துள்ளோம். ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரேஷன் கடைகளை திறக்க கோரியும் போராட்டங்களை நடத்தியுள்ளோம். எங்களுடைய கோரிக்கையின் வெளிப்பாடாக ரேஷன் கடைகள் மூலம் அரிசி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. கோவில் நிலங்கள் அபகரிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டம் நடத்தியுள்ளோம். மாநில சமூக பொருளாதாரம் பின்னோக்கி சென்றுள்ளது. குறிப்பாக வேலைவாய்ப்பு அற்ற மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது. இதனால் சமூக குற்றங்கள் அதிகரித்துள்ளது. மாறாக
பெண்களுக்கு எதிரான சமூக குற்றங்களும் அதிகரித்துள்ளது. ரெஸ்ட்ரோ பார்கள் மாநிலத்தில் வீதிக்கு வீதி உள்ளதால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது. இப்படி மாநில மக்களின் உரிமைகளை மீட்க மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகிறது. புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வரலாறுகளை நினைவுபடுத்தும் கீழூர் அமைந்துள்ள வெள்ளியனூர் பகுதியில் எங்கள் கட்சியின் 24வது மாநில குழுவின் 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியாக பொது மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டில் சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன், தமிழ் மாநில குழு உறுப்பினர் ஆறுமுக நயினார் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் அரசியல் பொருளாதார நிலைமைகளை மாற்றுவதற்கு ஒரு வலுவான கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்குகிற முக்கிய நோக்கங்கள் பற்றி மாநாட்டில் விவாதிக்க உள்ளோம். என்ஆர் பாஜக கூட்டணி அரசும் மத்தியில் உள்ள மோடி அரசும் கடைபிடிக்கும் மோசமான கொள்கைகளால் இதுவரை இல்லாத வகையில் புதுவை மக்கள் துயரத்தில் உள்ளனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாற்றுக் கொள்கைகள் குறித்தும் விவாதிக்க உள்ளோம். பல்வேறு தீர்மானங்கள் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிறது என்று ராஜாங்கம் கூறினார். செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், சுதா, சீனிவாசன், பிரபுராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள வெளிநாட்டு வாழ் பிரெஞ்சு குடிமக்களுக்கான அமைச்சர் சோஃபி பிரைமாஸ் தலைமையிலான குழுவினர் துணைநிலை ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வாழ் பிரெஞ்சு குடிமக்களுக்கான அமைச்சர் சோஃபி பிரைமாஸ் தலைமையிலான குழுவினர் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினர். குழுவில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தேரி மேதோ, மண்டல பொருளாளர் சேவையின் பிரிவின் தலைவர் ஃபெனோ கவுதே, சென்னை புதுச்சேரிக்கான பிரெஞ்சு கோன்சல் ஜெனரல் எதின் ரெனால்ட் பிகே, துணை கோன்சல் ஜெனரல் ஜின் பிலிப் ஹீதர் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். முன்னதாக பிரெஞ்சு அமைச்சரை ஆளுநர் மாளிகையில் பூங்கொத்து கொடுத்து துணைநிலை ஆளுநர் வரவேற்றார். அப்போது தலைமைச் செயலர் சரத் சவுகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கணவருடன் பைக்கில் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்துச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி 45 சாலையில் உள்ள காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே இரவு நேரத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் அப்பெண் கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்துக் கொண்டு வேகமாக தப்பிச் சென்றனர். அப்போது கர்ப்பிணி பெண் கணவருடன் சாலையில் தடுமாறி விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ தொடர்பாக பெரியகடை போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவரின் மகளுக்கு தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நடத்த உதவிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் செயல் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர் ஏழை தொழிலாளி சஃபீர். இவர் அதே பகுதியில் சாலையோரம் பழக்கடை வைத்துள்ளார். இந்நிலையில் அவரது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த அந்த பகுதியில் உள்ள பல்வேறு திருமண நிலையங்களை அணுகிய போது அதிக விலை இருந்ததால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விழா நடத்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அனுமதி தந்ததுடன் அலுவலக ஊழியர்களை விழா முடியும் வரை உதவி செய்யுமாறு அறிவுறுத்தினார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வாழை மரம் தோரணம் கட்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை தொகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செயல் தொகுதி மக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம், மகாலட்சுமி நகர் பகுதிகளில் தேங்கிய மழைநீர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அகற்றப்பட்டது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம், மகாலட்சுமி நகர், முத்துலட்சுமி நகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது எனவும் சாலை முழுவதும் மழைநீர் நிரம்பி உள்ளதால் வெளியில் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அதனை வெளியேற்ற வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி நகராட்சி பணியாளர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்று பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதைகளில் தேங்கியிருந்த நீரை வெளியேற்றினார். இந்நிகழ்ச்சியின் போது நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருபுவனை அருகே பைக் திருடிய வழக்கில் அரியூர் அடுத்த சிவராந்தகம் கிராமத்தைச் சேர்ந்த தேவன் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கொளத்தூரைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், வயது 34. இவர் புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு பைக்கில் வந்திருந்தார். அப்போது அவரது பைக் மற்றும் 2 மொபைல் போன்கள் திருடு போனது. புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். திருபுவனை தொழிற்பேட்டை கொத்தபுரநுத்தம் சாலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அவ்வழியாக பைக்கில் வந்த வாலிபரை பிடித்து சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அவர் புதுச்சேரி அரியூர் அடுத்த சிவராந்தகம் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகன் மகன் தேவன், வயது 24 என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. பைக் மற்றும் 2 மொபைல் போன்களை மதகடிப்பட்டில் திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து தேவனை கைது செய்த போலீசார் பைக் மற்றும் மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7160 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவைக்கு ரெட் அலர்ட். தயார் நிலையில் இருக்க பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், தீயணைப்பு துறைகளுக்கு கலெக்டர் உத்தரவு. மணக்குள விநாயகர் யானை லட்சுமி நினைவிடத்தில் மேற்கூரை அமைக்க அதிகாரிகள் ஆய்வு. மாணவர்களை சேர்க்காத மருத்துவக் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். அரசு செயலர் முத்தம்மா உறுதி. புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவோர் எண்ணிக்கை 2030 30 லட்சமாக உயரும். அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். வேலைவாய்ப்பு அற்ற மாநிலம் புதுச்சேரி, இதனால் சமூக குற்றங்கள் அதிகரிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.